श्रीशैले दयादिपात्रं दीभक्त्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् बग्धामृतं विश्वजानूढमोधनं सर्वार्थं श्रीचडगोपवाङ्मयम् सहस्रसाघोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவெணிய பொருணன் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே திருவாய்மொழியின் விளக்கத்தை அடியேன் இன்று முதல் அனுபவிக்க உள்ளேன். அடியார்கள் அனைவருமே இதனை அனுபவித்து அதன் பயன் பெற வேண்டுமென பிரார்த்திக்கிறேன். முதலாம் பத்து, முதலாம் பதிகம், முதலாம் பாசுரம். உயர்வர உயர்நலமுடையவனவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரர் சுடரடி தொழுதழன் மனனே. பதம் பிரித்து இப்பொழுது இந்த பாசுரத்தை காண்போம். உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர்வு அற மதிநலம் அருளினவன் எவனவன், அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர்வு அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. என் மனமே, தேவர்கள் முதலில் மற்றையோருடைய மேன்மைகள் முழுவதும் இல்லை என்று கூறலாம்படி மேன்மேலும் உயர்ந்தே செல்கின்ற நற்குணங்களை உடையவன் எவனோ அவன். என்னிடத்திலே உள்ள அறிவின்மை யாவும் நீங்க பக்தியின் நிலையை அடைந்த அறிவை தந்தான். அந்த அறிவை தந்தவன் எவனோ அவன். மறதி என்பது சிறிதும் இல்லாத நித்தியசூரிகளுக்கு தலைவன் எவனோ அவன். அப்படிப்பட்டவனுடைய எல்லா துன்பங்களையும் நீக்குகின்ற ஒளிபொருந்திய திருவடிகளை தொழுது பிறவிப் பெருங்கடலினின்றும் கரை ஏறுவாயாக. இறைவன் எல்லா நற்குணங்களுக்கும் தான் இருப்பிடமாக இருப்பை காட்டி உபகரித்தான். அக்குணங்களும் தன்னை பற்றி நிரம்பெற வேண்டும்படியாக இருக்கின்ற திவ்யாத்ம சொரூபத்தின் வேறுபாட்டினை காட்டி உபகரித்தான். இப்பேற்றுக்கு என் பக்கல் சொல்லக்கூடிய நன்மை சிறிதும் இன்றி இருக்கவும் காரணமின்மை நிர்ஹேதுகமாக தானே உபகாரன் ஆனான் எம்பெருமான். தன் தன்மைகளை தீவினைகள் இல்லாதிருத்தலை அடைந்தவர்களாக இருக்கின்ற நித்தியசூரிகளுக்கும் அவருக்காக இருக்கின்ற இருப்பை காட்டி உபகரித்தான் அவன். தன்னுடைய திவ்ய கிரகத்தின் வேறுபாட்டினை காட்டி உபகரித்தான் என்று அவன் செய்த உதவிகளை அடையச் சொல்லி இப்படி உதவினவனின் திருவடிகளிலே நித்தியமான கைங்கரியத்தை செய்து உய்வு பெறுவதற்கு வாராய் என்று தம் திருவுள்ளத்துக்கு உபதேசிக்கிறார்.
இந்த பதிகம் முழுவதுமாக ஆத்ம உபதேசம். அதாவது தன்னுடைய திருவுள்ளத்திற்கு உபதேசத்தினை செய்கின்றார் நம்மாழ்வார். ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்தால் நேர் நின்ற மரங்களை வேரோடு சாய்த்து கடலிலே சேர்க்கும். வஞ்சிக்கொடி முதலானவை வளைந்து பிழைக்கும். அவைபோன்று இறைவனுடைய குணங்களின் எடுப்பு இருந்தபடி கண்ட நமக்கு எதிரே நான் என்று பிழைக்க விறகு, அதாவது திறமை, வழிவகை இல்லை. அவன் திருவடிகளே தலை சாய்த்து பிழைக்க வாராய் நெஞ்சே என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சாதித்து அருளுகின்றார். அவருடைய நெஞ்சத்திற்கு கூறுவோம் போலே நம்போன்ற அடியார்க்கு இந்த செய்தியை ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் அருளிச் செய்துள்ளார். இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.